என்னோட ஐடியா வெயில் காலம் முடியறதுக்குள்ளாரே வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி வத்தல் போடுறது, ஜவ்வரிசி வத்தல் போடுறது, கொத்தரங்காய் வத்தல் போடுறது, பாவக்காய் வத்தல் போடுறது, அப்புறம் கத்திரிக்காய் வத்தல் போடுறது, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் அக்கம் பக்கத்துக்கு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் காய்ச்சிட்டு செம்ம வெயிலாக இருந்துச்சு. சரி நல்லா ஒரு பக்கம் பார்த்து கவரை போட்டு உக்காந்துட்டேங்க. என்னடா கவரில் வத்தல் போடுறேன்னு பார்க்குறீங்களா? இதுவே நீங்கள் துணியில் போட்டிங்களான்னா தண்ணி தெளித்து திருப்பி எடுக்கணும். அதை காயறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனால் இப்படி கவரில் போகிறதுனால 2 நாளில் காஞ்சிடுங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த வத்தெல்லாம் போட்டு ஒரு தோசை, இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு தோசை, அப்படி ஒரு திருப்பு, நம்ம வீட்டில் எப்படி தோசை சுடுறோமோ சேம் அதே போல் தான் செஞ்சுட்டு அப்படியே நல்லா ரவுண்டாக எல்லாத்தையும் சுற்றி விட்டுட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் அப்படியே கவரோடு இழுத்து வச்சிட்டேங்க. இது இன்றைக்கி மேல் பக்கம் காஞ்சிடும், நாளைக்கு பார்த்திங்கன்னா திருப்பி பின்னாடி பக்கம் காஞ்சிடும். ஆல்ரெடி இது வந்து ஜவ்வரிசி வத்தல்ன்றதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லாவும் தாங்குங்க. இந்த டைமில் வெயில் டைம் அப்படி இருக்கிறப்பவே வீட்டில் வந்து காய வைக்கணும் இந்த பருப்பு மற்றபடி மாவு ஐட்டம்னா இந்த வெயில் டைம்லேயே காய வச்சு நான் எடுத்துடுவேன்.